எந்த சபை ஐக்கியம் இல்லாமல் ஒருவர் பல சபைகளில் போய் பிரசங்கம், அவருக்கு எந்த சபை ஐக்கியம் கிடையாது. ஒரு நாள் நான் அவர் சந்திக்க ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் பாரப்படுத்தினார் போனேன். நான் வேலை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு சபை ஐக்கியமே கிடையாது. நான் கேட்டேன், ஏன் நீங்கள் ஒரு சபை ஐக்கியம் வைக்கல? எல்லா சபையிலையும் குறை இருக்குது, எனக்கு எந்த சபையிலும் ஐக்கியம் வைக்க விருப்பம் இல்லைன்னு. நான் சொன்ன குறையே இல்லாத சபையை நீங்கள் ஆரம்பிங்களேன்னு. அப்படியே பார்த்தார். சரி, இந்த சபைகள்லாம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதான்னு? தேவனால் உண்டானது. அப்போ தேவனால் உண்டானதான் அந்த சபையில் நீங்கள் ஏன் இல்லைன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு சபையை ஆண்டவர் காட்டலையான்னு கேட்டேன். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. எங்கள் மாடுகள் தன் முன்னணி அறியும், கழுதைக்கு தன் தொழுவம் தெரியும், பறக்கிற பறவைக்கு அந்த கூடு தெரியும். அப்படியே கேட்டேன், அந்த கழுதை மூல கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. கழுதைக்கு தெரியுது அதனுடைய தொழுவம், மாட்டுக்கு தெரியுது அதனுடைய முன்னணை, பறவைக்கு தெரியுது அதனுடைய கூடு, எங்கெங்கேவா போகுது, அதுக்குன்னு ஒரு கூடு இருக்குன்னு தெரியுது. அப்படி பார்த்தார். நான் சொன்னேன், உங்களுக்கே ஒரு சபை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு சபையில் போய் எப்படிங்க பிரசங்கம் பண்ணலான்னு கேட்டேன். பெரிய இன்னொரு சற்று வயதில் மூத்தவர், தாழ்மையாக சொல்கிறேன், குடும்பமாக ஜெபித்து குடும்பமாய் ஊழியர் செய்ய ஆரம்பித்தார். நல்ல ஒரு சபையை உருவாக்க கர்த்தர் சொல்லும்போது மனம் திரும்பணும். அவர் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொண்டார்.